திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாடுகளுக்கிடையிலே ஒரு பக்கம் போர் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே நாம் தெரிந்திருக்கிறபடி ரஷ்யா உக்ரைனுடைய போர் இதுவரையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே சூழ்நிலையில் இஸ்ரேல் காசா பகுதியிலே தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையிலே, ஹமாஸை குறிவைத்து தாக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே, தொடர்ந்து ஹிஸ்புல்லாவை குறிவைத்து ஈரான் பகுதியிலே நடத்தின போர் இன்னும் முடிந்திராத சூழ்நிலையிலே தற்போது ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலைய பகுதியிலே வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது. இந்த வான்வழி தாக்குதலில் அங்குள்ள விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த நேரத்திலே அங்கு விமானத்தில் ஏற வந்திருந்த உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ராஸ் அவரோடு கூட இணைந்து வந்திருந்த ஒரு சிலர் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், மாத்திரமல்ல இவர்களுக்கு எந்த விதத்திலும் உயிர் சேதம் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர் டெட்ராஸ் அவர்கள் அந்த இடத்திலே, அந்த சனா என்கிற அந்த விமான நிலையத்திலே விமானத்தில் ஏறுவதற்காக வந்திருந்த பொழுது வான்வழி தாக்குதல் நடைபெற்றதினாலே அங்கு அவர்களோடு இணைந்து வந்திருந்த 2 உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே சூழ்நிலையில் தலைவர், அந்த இயக்குனர், அவர் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். மட்டுமல்ல, ஒரு இஸ்ரேல் மருத்துவமனை அருகே பாலஸ்தீனர்களிடத்திலே பேட்டி எடுத்து கொண்டிருந்த பொழுது ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இப்படி பொதுமக்கள், முக்கிய தலைவர்கள், இன்னும் இந்த போருக்கும் தாக்குதலுக்கும் சம்பந்தமே இல்லாத பலர் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலில் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஜனங்களை கர்த்தர் விலக்கி பாதுகாக்க எந்த விதத்திலும் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல் நிமித்தமாக பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கானர் ஏற்கனவே காசா யுத்தத்திலே மரித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது வரையிலும் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலானது அடுத்தடுத்து பல பகுதிகளிலே அழிவுகளையும் பாதிப்புகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தீவிரவாதத்தை ஒடுக்கும்படியாக, தீவிரவாதிகளை அழிக்கும்படியாக நடத்தப்படுகிற இந்த யுத்தமானது பொதுமக்கள், இன்னும் மற்ற பிற முக்கியமான நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதிருக்க கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் இஸ்ரேல் பிரதமருக்கும் ஆளுகையில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து இந்த போர் சீக்கிரமாக நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக, நாடுகளுக்கிடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது எந்த விதத்திலும் யுத்தமாக மாறிவிடக்கூடாது. அதே போல ரஷ்யா உக்ரைன் போர், இன்னும் சிரியா கிளர்ச்சியாளருடைய போராட்டங்கள், இதெல்லாம் முடிவுக்கு வர ஒரு சமாதான சூழ்நிலை கர்த்தர் கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. தேசங்களுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டு இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணி சமாதான சூழ்நிலை உருவாக்கி தாங்கப்பா. தேசங்களுக்குள்ளே இன்னொரு பக்கத்திலே உள்நாட்டு போர்கள், கலவரங்கள் ஒரு பக்கம், ஆண்டவரே ஒரு பக்கத்திலே மனித ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது நிமித்தமாக தேசங்களில் உடைய கோபாக்கினை ஊற்றப்படாதபடி உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் நடத்துகிற பல்வேறு நாடுகளிலே தீவிரவாதத்தை ஒடுக்கும்படி செய்யப்படுகிற தாக்குதல்களில் பொதுமக்கள், நிர்வாகிகள், பல்வேறு ஆண்டவரே அமைப்புகளுடைய தலைவர்கள், இவர்களெல்லாம் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆளுகையில் உள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.